கொஞ்சம் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாயேன். சரிம்மா, வாங்கிட்டு வரேன். என்னலாம் வாங்கிட்டு வரணுமா? தூரம் பருப்பு 1/4 கிலோ, அப்புறம் பூண்டு ஒரு 100 பூண்டு வாங்கிட்டு வா. 100 பூண்டு வச்சு என்னம்மா பண்ண போறீங்க? ஐயோ நீ வேற, 100 கிராம் பூண்டு. அத கடைக்காரர்கிட்ட சொல்லு, அவருக்கு புரியும். தக்காளி ஒரு 1/2 கிலோ வாங்கிக்க. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வானே. சரி சரி. தீப்தி ஒரு நிமிஷம் வா. சொல்லுங்கம்மா. அப்படியே 1/2 கிலோ பல்லாரி வாங்கிட்டு வந்துரு. சரி சரி. தீப்தி இங்க வா. வேற என்னம்மா வேணும்? கொஞ்சம் உளுந்து வாங்கிட்டு வா, நைட்டுக்கு ஊற போடணும். தோசை மாவு காலியாக போகுது. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல போதும். இதுல எதையும் மறக்காம வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. ஐயோ மறந்துட்டேனே. தீப்தி மக்களே இங்க வா. அடுத்து என்ன வேணும்? ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வா மக்களே. நைட்டுக்கு தோசை கூட சட்னி வச்சிருவோம். ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு வரவா? உங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொண்ணா சொல்லிட்டு இருக்கியே. அவ்வளவுதான், இது மட்டும் வாங்கிட்டு வந்துரு. தேங்காவை மறந்துடாத. சரி சரி. மக்களே மொத்தம் 8 பொருள் சொல்லிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. இப்பவே 4 மறந்துடுச்சு. இனி அங்க போய் எத்தனை ஞாபகம் இருக்குமோ. சரி போவோம். தீப்தி மக்களே. என்ன? இங்க வா ஒரு நிமிஷம். வர முடியாது. இங்க வாட்டி கொஞ்சம். இருங்க வரேன். சொல்லுங்க என்ன வேணும்? பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா? ரோட்ல நிறைய நாய் எல்லாம் நடமாடுதுன்னு கேள்விப்பட்டேன். எதிரில ஏதாச்சும் நாய் வந்தா கையில குச்சி வச்சுக்க சரியா? ஓரமா போயிட்டு ஓரமா வா. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது 2 சைடு வண்டி வருதான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணு. சரி பத்திரமா போயிட்டு வா. இப்போ இதுக்குதான் என்ன திரும்ப வான்னு கூப்பிட்டீங்களா? ஆமா. எங்கேயும் பறக்க பார்த்துட்டு நிக்காம நேரா போயிட்டு. போதும், நீங்களே போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன் மக்களே போயிட்டு வா. அம்மா தானே இதெல்லாம் சொல்லி தரணும், அப்படின்னா யார் சொல்லி தருவா? சரி நானே போறேன். ஆனா அடுத்த வாட்டி மட்டும் தயவு செய்து வான்னு கூப்பிட்டுறாதீங்க. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா, டைம் ஆயிடுச்சு பாரு. எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. நேரத்தை கடத்திட்டு இருந்தது நானா இல்லனா இவங்களா? ஒண்ணும் புரியல. சரி நம்ம போயிட்டு வரோம். எப்பாடா ஒரேடியா வந்துட்டோம். வெளியில என்னம்மா வெயில் அடிக்குது. லைட்டா போயிட்டு வரதுக்குள்ளே கை கருத்துது. அது நம்ம கை கலர். அதுதான் நம்ம கை கலரே. எப்பா முடியல, கொஞ்ச நேரம் படுத்து எழும்புவோம். தீப்தி இங்க வா. ஆரம்பிச்சிட்டாங்களா? வரேம்மா. சொல்லுங்க. ஏடி அந்த பக்கத்து வீட்ல இருக்க கருவேப்பிலையை கொஞ்சம் உருவிட்டு வாயா. எத்தனை இலை வேணும்? கொஞ்சம் கொத்தா பறிச்சிட்டு வா. கொத்தா பறிச்சு அவ கண்டுபிடிச்சிருவாளே. ஆடு கடிச்சிட்டு போயிட்டுன்னு சொல்லிரலாம். அப்பன் சரி பறிச்சிட்டு வரேன். எம்மா சீக்கிரம் பறிச்சிட்டு அவ பாக்குறதுக்குள்ள ஓடிரணும். எம்மா எம்மா கருவேப்பிலை கொண்டு கிச்சன்ல வச்சிருக்கேன். சரி அங்க வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். மக்களே கொஞ்சம் உப்பு தீந்துடுச்சு, பக்கத்து அக்கா வீட்ல கொஞ்சம் வாங்கிட்டு வாயா. போங்கம்மா. மக்களே போயிட்டு வா மக்களே. இரு நான் கப்பு தரேன். இந்த கப்ல கொஞ்சம் வாங்கிட்டு வா. தாங்க. அம்மா இந்தாங்க. வாங்கிட்டியா மக்களே? இந்த சாம்பார் கொண்டு அந்த அக்காக்கு கொடுத்துரு. அவங்களுக்கு எதுக்கு சாம்பார்? நம்மளுக்கு உப்புலாம் தந்தாங்கல்ல. எது அந்த பஞ்சத்துல அடிபட்டவ மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தந்தாங்களா அதுவா? அந்த உப்பாது தந்தாங்களே, அதனால நீ இத போய் கொடுத்துட்டு வா. சரி தாங்க, கொடுத்துட்டு வரேன். இல்லனா மட்டும் விடவா போறீங்க? இது மட்டும் கொடுத்துட்டு வா மக்களே. சரி. எப்பா முடியல. இந்த வெயில கரிஞ்சு கருவாடாயிரும் போலயே. இத போய் பெரியம்மா வீட்ல கொடுத்துட்டு வந்துரு. இது எதுக்கு பெரியம்மா வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க? ஒருவேளை சாம்பார் ரொம்ப டேஸ்டா வந்துட்டோ? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. சரி சீக்கிரம் கொண்டு போவோம். இது யாருக்கு? உங்க சித்தப்பாவுக்கு போய் கொடுத்துட்டு வா. அவருக்கு வேறயா? அட பாவிகளா, நடந்து நடந்து ஸ்கூலுக்கே வந்துட்டேன். ஸ்கூல் லீவ் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த முத ஆளு நானா தான் இருப்பேன். நாரது இதையா வீடு வீடா போய் கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஸ்கூல்ல இருந்து யார் பார்க்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு இங்க எங்கேயாச்சும் இருந்துட்டு போவோம். வீட்டுக்கு போனா சாம்பாரை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு அனுப்பிட்டுருவாங்க. இதுக்குதான் ஊருக்கே சொந்தக்காரவே இருக்க கூடாதுங்கிறது. சாம்பாரை சட்டி நிறைய செஞ்சு வச்சுட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் லீவு நாசமா போச்சு. சரி நல்லா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம். லீவ் நாள்ல தூக்கம் தான் முக்கியம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு தூக்கம் போட்டுற வேண்டியதுதான். சரி மக்களே, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இத மாதிரி உங்களுக்கும் இருந்திருக்கா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.